இந்த 41 வீட்டுக்கு வந்து விஜய் போக முடியுமா அப்படின்னா போகணும். நீங்கள் அரசியலுக்கு வரதே வேஸ்ட்டு. அரசியல் அப்படின்னா அரசியலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ்டோடு நீங்கள் வந்து நடந்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சினிமாக்காரவங்களை நம்பி போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆபத்து. இது வந்து எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. சின்ன இடத்த இங்கே கொடுத்துட்டாங்க, சின்ன இடத்த கொடுத்துட்டாங்கன்னு கேட்குறாங்க. சின்ன இடத்த கொடுத்தா நீங்கள் வராதிங்க பரப்புரைக்கு. இந்த சனிக்கிழமை வர்றதுக்கு பதில் அடுத்த சனிக்கிழமை வாங்க. அவரே இந்த ரசிகர்களை தூண்டி விடுறாரோ? மீடியா எல்லாமே பெரிய லெவலில் விஜய் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன் சார், அவர் கிளம்பி வரார் பனையூர் வீட்டிலேருந்து. அங்கேருந்து எதுக்கு சார் லைவு? அங்கேருந்து எதுக்கு லைவ்? வர்றாரு, போகிறாரு, ஏர்போர்ட்டில் இறங்குறாரு. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து, அதாவது அந்த விமானம் பறக்கும் போது லைவ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதுக்கும் லைவ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்குறாரு, திருப்பி இங்கேருந்து லைவு, அங்கேருந்து லைவு. அன்ஆர்கனைஸ்ட். அதாவது ஒரு கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலம். அன்ஆர்கனைஸ்ட். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை, கரூர் மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து விஜயகாந்த் இருக்காரு தலைவர். அங்கே தேமுதிக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே விஜயகாந்த் என்ன செஞ்சிருப்பாரு? வேட்டியை மடிச்சு கட்டியிருப்பாரு. நின்றுப்பாரா? டேய் யாவன் வேணாலும் வாங்கடா பார்க்கலாம்டா. அப்படி ஆளுமையாக இருந்த விஜயகாந்தே இந்த அரசியல் வந்து பதம் பார்த்துட்டு. நேற்று பாட்டு பாடினார்ல, 10 ரூபா பாட்டு என்ன பாட்டு பாடினார்ல. நீங்கள் இவ்வளோலாம் நீங்கள் எதிர்க்கிறேன்ற அளவுக்கு நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வலிமையான ஆளாக நிற்கணும். நீங்கள் துணிஞ்சு நிற்கணும் சார். போருக்கு வந்துட்டு நீங்கள் புறமுது காட்டு ஓடினீங்கன்னா எப்படி? ஏர்போர்ட்டில் அட்லீஸ்ட் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கலாம். விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் சொன்னார்ல மதுரை மாவட்டத்தில், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், அப்புறம் உசிலம்பட்டி விஜய், ஆண்டிப்பட்டி விஜய், அலங்காநல்லூர் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னா எல்லா இடத்துலையும் விஜய் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. கடலில் போய் திமிங்கலத்தை பிடிக்கிறதுக்கு போறீங்க, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறது என்ன? தூண்டில வச்சு திமிங்கலம் பிடிக்க முடியுமா? விஜய்க்கு பெரிய கூட்டம் வருது, அது வந்து பயன்படுத்திக்கணும். விஜய் தவற விடுறார். இப்போ வந்து பெரிய பிளாக் மார்க் ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை விஜயால கையாள முடிஞ்சிச்சா? இது இப்படியே நீங்கள் வந்து பின்னடைவா நீங்கள் நினச்சி பின்னாடி உட்காந்துட்டீங்க, பனையூர் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற செல்வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த பாயிண்ட்ல இருந்து விஜய் வந்து எந்திரிச்சிட்டாருன்னா பெரிய சக்சஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். சென்னை வந்த பிறகு 36 மணி நேரம் கழிச்சு தான் இப்போதான் வீட்டை விட்டு வெளியில் வர மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அவர் சோகத்தில் இருக்கார், அந்த ட்ராமாலேருந்தே அவர் மீளலை அப்படின்னு சொன்னால் கூட அங்கே தான் கேள்வி வருது. இங்கே அரசாங்கம் சரியில்லை, ஆட்சியாளர்கள் சரியில்லை, ஆட்சி மாற்றம் வேணும், நான் தான் தமிழகத்தை மீட்க போகிறேன், நான் தான் தமிழகத்தை காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிற ஒருத்தர் ஒரு 40 பேர் தன்னுடைய பிரச்சாரத்தில், அது எதனால கூட நடந்திருக்கலாம், இவருடைய அலட்சியமா இல்லை அரசினுடைய ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரை மீட்கிறதுக்கே 36 மணி நேரம் ஆகுதுன்னா இவர் எப்படி தமிழகத்தை மீட்பார்ன்ற கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்வி வந்து என்ன எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தாவேக தொண்டர்களே பார்த்தீங்கன்னா தலைவர் மௌனமாக போனது எப்படி, ஏன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து இது சதி அது இதுன்னு என்னென்னமோ முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அவங்க அது தவறு வந்து சார். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. குறித்த நேரத்துக்கு வந்திருந்தால், ஒருவேளை இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் நிமிந்து நின்று பேசலாம். இன்னைக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ எல்லாமே குற்றமாக வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்தது லேட்டாக வந்ததுனால தான் 7:15 மணிக்கு வர வேண்டியிருந்துச்சு. 7:15 மணிக்கு வந்ததுனால தான் கரண்ட் கட் ஆச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. இருட்டில் வந்தீங்க. நீங்கள் பகலில் வந்திருந்தீங்கன்னா இது வந்திருக்காதுல்ல. நீங்கள் வர வேண்டிய நேரம் என்ன? 12:30 மணியோ 1 மணியோ. ஸோ அந்த நேரத்தில் வந்திருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்காதுல்ல. இதெல்லாம் வந்து ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலுமே என்னன்னா அந்த கட்சி சார்ந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அதில் வந்து செயல் வீரர்கள் மாதிரி ஒரு 40-50 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் கொடுத்து அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது, அதை எப்படி நிர்வாகம் பண்ணுறது, அந்த கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறது, இது எல்லாமே எல்லா கட்சியுமே செய்வாங்க. அதை வந்து இவங்க செஞ்சாங்களா தாவேக்கா அப்படின்னா செய்யலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன இடத்த எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, வேலுச்சாமி புறமா சின்ன இடத்த எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, சின்ன இடத்த கொடுத்துட்டாங்கன்னு கேட்குறாங்க. சின்ன இடத்த கொடுத்தா நீங்கள் வராதிங்க பரப்புரைக்கு. இந்த சனிக்கிழமை வர்றதுக்கு பதில் அடுத்த சனிக்கிழமை வாங்க. நீங்கள் கேட்ட இடத்த கொடுத்தாதான் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வருவேன்னு சொல்லுங்க. நீங்கள் எதையுமே அதட்டி வாங்குங்க, தைரியமாக கேளுங்க, துணிஞ்சு கேளுங்க. துணிஞ்சு கேட்காம நீங்கள் இதான் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதான் கொடுத்தாங்க. ஓகே ரைட். இதே இடத்துல தான் இதுக்கு இவர் இப்போ 27 நடத்தினார்னா 26ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து
எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இதே இடத்துல பரப்புரை பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் அதே இடம் தான் கொடுத்திருந்தாங்க. இவருக்கு வந்த மாதிரியான கூட்டம் அவருக்கும் வந்திருக்கு. அவரும் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. சின்ன கட்சி கிடையாது. ஸோ இதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஒழுங்குமுறையா நடத்திட்டு போயிட்டாங்களே. இப்போ உங்க கட்சிக்குள்ள வந்து சார் எல்லா இடத்துலையுமே நீங்க வந்து உங்களோட ரசிகர்கள் வந்து பாருங்க, ஒரு மாநாடுன்னா அதுல வந்து கிரீஸை தடவுறீங்க. ஏன் கிரீஸை தடவுறீங்க? அப்போ ஒழுங்குமுறை இல்லைங்கிறதுனால தான் கிரீஸை தடவுறீங்க. கிரீஸை தடவுனதுக்கு அப்புறம் ஏறுறீங்க. ஏறும்போது பவுன்சர்ஸ் தூக்கி இப்படி போடுறான், உல்டாவா போடுறாங்க. உல்டாவா போடும்போது நடந்து போற விஜய் அதை பாக்குறாருல்ல. ஒரு பையன் தானே, ஒரு 22 23 வயசு பையன் ஆசையில தானே வரான். ஒரு விஜய்ங்கிற ஒரு ஆசையில தானே மேலே ஏறிட்டான். அப்ப என்ன சொல்லுங்க, இருங்கப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தாரா? தடுத்தார். ஆனா வந்து தடுத்ததோட நிறுத்தக்கூடாது, செய்யக்கூடாது பவுன்சர்ஸ்க்குன்னு சொல்லணும். இவர் கண்ணு முன்னாடியே செய்யறாங்களே சார். இவர் கண்ணு முன்னாடியே அந்த பையனை தூக்கி போடுறாங்க. அந்த பையன் அன்னைக்கு ஒரு விஷயம் அவருடைய 2 மாநாட்டிலுமே பார்த்தது வித்தியாசமா இருந்துச்சு. ஒண்ணு மேற்கூரைகள் அமைக்கல, வெயில்ல ஈவினிங் தான் நடத்துறாங்க, தேவையில்லைன்னா கூட. ஏற்கனவே வெயில்ல மயங்கி விழுந்ததை மதுரையில எல்லாம் பார்த்தோம். அப்புறம் இந்த ரேம்ப் வாக் போற மாதிரி இந்த சில அவார்ட் ஷோஸ்ல, சில மாடலிங் பண்ற ஷோஸ்லாம் அந்த அப்படி ஒரு ரேம்ப் வாக் கேட் வாக் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவருடைய மாநாட்டில் நடக்கிறதுக்காக வச்சிருக்காரு. அவர் ரசிகர்களை பார்க்கறதுக்குன்னு கூட வச்சுக்கிட்டாலும் அவரே இந்த ரசிகர்களை தூண்டி விடுறாரோ. இப்போ கிரீஸ் தடவுனாலும் அதை மீறி வர்றதுக்கு எட்டி பார்க்கறது. ஏன்னா அது முதல் மாநாட்டிலே அப்படி நடக்குதுங்கும் போது அடுத்த மாநாட்டில் அதை தவிர்த்திருக்கலாம். அவர் தூரத்தில் நின்று பேசியிருக்கலாம், எல்இடி ஸ்க்ரீனை நிறைய வச்சிருக்கலாம். ஆனால் அதை அவர் என்கரேஜ் பண்றாரோ தன்னுடைய ரசிகர்கள்? அப்படி என்கரேஜ் பண்ணி பெரிய கூட்டம் வருதுங்கிறத காட்டுறதுக்கு முற்படுறார். எல்லா இடத்துலையும் தான் போனா ஒரு பெரிய கூட்டம் வருது, நான் செல்வாக்கான ஆளு, நான் வந்தேன் பத்தியா அரசியலுக்கு, என்னோட மாச பத்தியா அப்படின்னு காட்டுறதுக்கு அவர் ஆசைப்படுறார். சினிமாவில் எப்படி வந்து அவரோட படம் வந்து கலெக்ஷன் வந்து பெரிய லெவலில் இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி அரசியலில் வந்து அவருக்கு பெரிய மாஸ் இருக்குங்கிறத வந்து அவர் காட்டுறதுக்கு விருப்பப்படுறாரு. இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, டோட்டலா பாத்தீங்கன்னா மீடியாவோட வெளிச்சம் வேற விஜய்க்கு இருக்கு. விஜய் ஒரு பிரபல நடிகரா இருக்கிறதுனால, முதல் தடவையா அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறதுனால மீடியா எல்லாமே பெரிய லெவல்ல விஜய் ஃபோக்கஸ் பண்றாங்க. நான் கேட்கிறேன் சார், அவர் கிளம்பி வராரு பனையூர் வீட்டுல இருந்து, அங்க இருந்து எதுக்கு சார் லைவ்? அங்க இருந்து எதுக்கு லைவ்? வர்றாரு, போறாரு, ஏர்போர்ட்ல இறங்குறாரு, திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து, அதாவது அந்த விமானம் பறக்கும் போது லைவ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அதுக்கும் லைவ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க இருந்து திருச்சி ஏர்போர்ட்ல இறங்குறாரு, திருப்பி இங்க இருந்து லைவ், அங்க இருந்து லைவ், எல்லா பக்கமும் கூட்டம், திபுன்னு கூட்டம். 2000 பேர் வந்து பின்னாடி வந்து பைக்ல வரான், முன்னாடி வரான், பின்னாடி வரான். அன்ஆர்கனைஸ்ட். அதாவது ஒரு கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலம், அன்ஆர்கனைஸ்ட். ஒருவேளை விஜய் வந்து இதை சினிமா மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. ஏன்னா சினிமாவிலே முன்னாடி ரொம்ப சீனியர் டைரக்டர் தான் பெரிய நட்சத்திரங்களை இயக்குவாங்க. இப்போ கொஞ்ச காலமா யங்ஸ்டர்ஸ் கூட, ரஜினிகாந்த் கூட யங்ஸ்டர்ஸ் கூட படம் பண்றதுனால அது அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கா லோகேஷ் கூடவோ அட்லி கூடவோ படம் பண்றதுங்கும் பெரிய வெற்றியை தரலாம். அப்போ சில நம்ம சங்கர் சுஜாதா படங்கள் வசனங்கள் கூட இருக்கும், இனிமேல் இளைஞர்கள் தான் அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் தான் ஆளணும், அந்த மாதிரி ஒரு உண்மை நிலவரம் தெரியாம சினிமா இது அரசியல்லையும் வந்து புதியவர்களை முற்றிலும் கொண்டு வந்து நம்ம ஒரு இதை பண்ணிடலாம்னு விஜய் நினைச்சிட்டாரு. ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஒருத்தரை விஜயகாந்த் வச்சிருந்தாரு. இவர் அந்த மாதிரி ஒரு சீனியர்ஸையோ அவங்களுடைய வழிகாட்டலையோ இல்ல அறிவுரைகளையோ கேட்காம நம்ம வெறும் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு ஐஆர்எஸ்ல இருந்த அருண்ராஜ், அந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பெரும் ரசிகர் கூட்டத்தை தொண்டரா மாத்தி அரசியல் பண்ணிடலாம்னு தப்பு கணக்கு போட்டுட்டாரோ? தப்பு கணக்கே கிடையாது. அவர் போடுற கணக்கு தப்பு. அவர் தப்பு கணக்கு போடல, அவர் போடுற கணக்கு தப்பு. அது என்ன அப்படின்னா, விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் சொன்னார்ல மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், அப்புறம் உசிலம்பட்டி விஜய், ஆண்டிப்பட்டி விஜய், அலங்காநல்லூர் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னா எல்லா இடத்துலையும் விஜய் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களே புரிஞ்சுக்கோங்க. விஜய் அதாவது ஒரு கட்சினா தலைவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், அதுக்கப்புறம் அடுக்கடுக்காக இருக்காங்க. மாவட்ட செயலாளர், அது இது ஏகப்பட்ட பொறுப்பு, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க. விஜய் மட்டுமே முகமாக காமிச்சா அப்போ வந்து எப்படி வந்து அவங்க வந்து விஜய் ஓகே, விஜய் கட்சி ஓகே, தாவேக்காவுடைய தலைவர் விஜய் ஓகே, 234 தொகுதியிலையும் ஒரு வேளை போட்டியிடுறதுக்கான சூழ்நிலை வருது, எந்த கட்சியுமே உங்களோட கூட்டணி வரல. அப்போ வந்து எல்லா இடத்துலையும் விஜய்னா அங்க நிக்க வைக்கிறீங்கல்ல ஒருத்தர், அவருக்கு அடையாளம் இருக்கா? அவருக்கு இதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் இருக்கா? தெரிஞ்சிருக்கா? சார்
இதெல்லாம் வந்து சினிமாக்காரவங்க, நானும் சினிமா படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காரவங்களை நம்பி போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆபத்து. இது வந்து எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் வந்தார், வெற்றி அடைஞ்சார் அப்படின்னா அவர் வந்து டிஎம்கே கட்சியில் இருந்தார், அண்ணாவோட கலைஞரோட பயணிச்சார், இன்னும் மூத்த அங்கே தலைவர்களோட வந்து உறவோட அதாவது நட்போட இருந்தார். அப்புறம் வந்து பொருளாதார இருந்தார், எம்எல்ஏவா இருந்தார், எம்எல்சிவா இருந்தார். அப்புறம் அந்த கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு அங்கிருந்து வெளியில வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா பல அங்கிருந்து டிஎம்கேல இருந்து மூத்த அரசியல்வாதிகள் எம்ஜிஆரோட வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கா அவர் பயணிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு சினிமா நடிகையா இருந்தாங்க, அவங்க வந்தாங்க அப்படின்னா எம்ஜிஆர் கூட டிராவல் பண்ணாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா அவங்களுக்கு ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருந்துச்சு, அந்த கட்சிக்கு இவங்க தலைவராயிட்டாங்க. எப்படி வந்து இப்ப எடப்பாடி வந்து ஏடிஎம்கே கட்சிக்கு தலைவராயிட்டார்ல, அது எவ்வளவு பெரிய கட்சி, அந்த கட்சிக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து தலைவி ஆயிட்டாங்க. ஸோ அங்க தலைவரானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் கூட இருக்கா, கட்சியே கூட இருக்கு, ஒரு பெரிய பலமே கூட இருக்கு. அந்த கட்சியில் இருக்கிற மூத்த அமைச்சர்கள், மூத்த அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருமே கூட இருக்காங்க. ஸோ இந்த பயணம் இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது வந்து கலைஞரையே சவால் விட்டு வந்து ஆட்சி வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கலைஞர்னா ஒரு 5 வருஷம் ஜெயலலிதா அம்மையார் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வந்து நடத்த முடிஞ்சிச்சு அன்னைக்கு. ஸோ அந்த அளவுக்கு கட்ஸ் இருந்துச்சு சார், கட்ஸ் இருந்துச்சு. கலைஞர் வந்து எப்படிப்பட்ட ஆளுமை, எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஆளுமை, அண்ணா எப்படிப்பட்ட ஆளுமை. ஸோ இப்படி ஆளுமையான ஆட்களா இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆளுமை பயம் கிடையாது உங்ககிட்ட, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எடப்பாடியே எடுத்துங்களேன், வந்து ஒரு திடீர்னு ஒரு சூழ்நிலை காரணமா வந்து முதலமைச்சரா வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு. அவர் அதுக்கு முன்னாடி இந்த எடப்பாடிங்கிற ஒரு நபரை வந்து யாருக்கா தெரியுமா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அப்போ உட்கார்ந்த 4.5 வருஷம் ஆட்சி, அந்த அம்மையார் 6 மாசம் தான் ஆண்டுட்டு போனாங்க. 4.5 வருஷம் ஆட்சியை அதே முதலமைச்சரா வந்து தக்க வச்சு ஆண்டாரா இல்லையா, நாட்டை ஆண்டாரா இல்லையா? ஸோ அந்த திறமை எங்க இருந்து வந்துச்சு? அது வரணும். அது அடித்தளத்துல இருந்து அவர் வந்தாரு, கீழே இருந்து மேல வந்தாரு. அதனால வழிகள் தெரியும், கஷ்டங்கள் தெரியும், அரசியல்னா என்னன்னு தெரியும், அதனால வந்தாரு. அதுக்கப்புறம் பாருங்க, மறுபடியும் எலெக்ஷன் நின்னப்ப கூட எதிர்கட்சி தலைவரா இன்னைக்கு வந்து சஸ்டெயின் பண்றாரு. இன்னைக்கு 5 வருஷம் முடிய போகுது. இன்னைக்கு அந்த பலம் வந்திருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு நான் போட்டி உனக்கு அப்படின்னு நிற்கிறாருல்ல, டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறது வந்து எடுத்து கொண்டு வந்து ஸ்டாண்டு கொண்டு வர்றாருல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளுமை சார். எல்லாமே ஆளுமை தான். இதே சூழ்நிலை ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை, கரூர் மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து விஜயகாந்த் இருக்காரு தலைவர், அங்க தேமுதிக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க விஜயகாந்த் என்ன செஞ்சிருப்பாரு, வேட்டியை மடிச்சு கட்டியிருப்பாரு, நின்றுப்பாரா, டேய் யாவன் வேணாலும் வாங்கடா பார்க்கலாம்டா, நான் பார்க்கறேன்டா, நான் வருவேன்டா ஹாஸ்பிட்டலுக்கு, என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டு வருவாரா? அந்த ஆளுமை இருந்தாதான் அரசியல்ல வர முடியும். அப்படி ஆளுமையா இருந்த விஜயகாந்தே இந்த அரசியல் வந்து பதம் பார்த்துருச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரால் மெட்டீரியலா மாத்தி கேலி கிண்டல்கள் பண்ணி வந்து அவரை வந்து அரசியலை விட்டு வெளியில அனுப்புற சூழ்நிலை வந்துருச்சு. இதெல்லாம் நடந்துச்சா? ஸோ அப்படிப்பட்ட ஆட்களே வெளியில அனுப்பிச்சிடுறாங்க இந்த அரசியல் வந்து எப்படின்னா, நீங்க கடல்ல போய் திமிங்கலத்தை பிடிக்கிறதுக்கு போறீங்க, புரியுதா உங்களுக்கு? நீங்க கையில எடுத்துட்டு போறது என்ன, தூண்டில வச்சு திமிங்கலம் பிடிக்க முடியுமா? திமிங்கலம் பிடிக்கிற பலத்தோட நீங்க போகணும், திமிங்கலம் பிடிக்கிற அறிவோட நீங்க போகணும். அப்பதான் அது வந்து உங்களால சக்சஸ் பண்ண முடியும். விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய்க்கு ஒன்றும் தெரியல, விஜய்க்கு அனுபவம் இல்லை. அப்ப கூட இருக்கிறவங்க நல்லவங்களை வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா பண்ணலாம். மறுபடியும் நான் சொல்றேன் சார், விஜய்க்கு பெரிய கூட்டம் வருது, அது வந்து பயன்படுத்திக்கணும். விஜய் தவற விடுறார். இப்போ வந்து பெரிய பிளாக் மார்க், இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை விஜயால கையாள முடிஞ்சிச்சா? ஒரு சம்பவம் நடந்து போச்சு, 41 பேர்ன்றாங்க பலி, இது நடந்து போச்சு கரூர்ல. இதை விஜயால கையாள முடியுதா? கையாள முடியலைன்னா கையாளாதனம் தான் இதுல இருந்து வெளியில தெரியுது. நீங்க வந்து மேடையில ஏறி சிங்கங்கிறீங்க, மேடையில ஏறி நான் வந்து போர்க்களத்துக்கு ரெடிங்கிறீங்க, மேடையில இருந்து ஸ்டாலின் அங்கிள்ங்கிறீங்க, எல்லாம் சொல்றீங்க. நேத்திக்கு பாட்டு பாடினார்ல, 10 ரூபா பாட்டு என்ன பாட்டு பாடினார்ல, நீங்க இவ்வளோலாம் நீங்க எதிர்க்கிறேன்ற அளவுக்கு நீங்க இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க வலிமையான ஆளா நிக்கணும், நீங்க துணிஞ்சு நிக்கணும் சார். போருக்கு வந்துட்டு நீங்க புறமுது காட்டு ஓடுனீங்கன்னா எப்படி? ஏர்போர்ட்ல அட்லீஸ்ட் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கலாம், இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம். சரி, இதெல்லாம் விடுங்க சார். 1.5-2 வருஷம் ஆச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு. இந்த 1.5-2 வருஷத்துல ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுறாரு? ஏன்னா கேள்விகள் கேட்பாங்க, எடக்கு முடக்கமா கேள்விகள் கேட்பாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா 76, 86, 96 இப்படிலாம் ஏதாவது பேசினா அது வந்து அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது, புரியுது உங்களுக்கு? அதனால எழுதி கொடுத்ததுதான் படிக்கிறார். நேத்திக்கு வந்து அந்த நாமக்கல்ல முக்கியமான ஆட்களை பத்தி படிக்கும் போது கூட பாருங்க, நாமக்கல் அப்படின்னு சொல்லி பேப்பரை முதல் மாநாட்டுல எழுதி படிச்சாரு, தெரியாம படிச்சாரு. 2வது மாநாட்டுல எழுதி படிச்சாரு, தெரியாம படிச்சாரு. இப்போ வந்து இப்ப பரப்புரைக்கு வரும்போது வேன் மேல நின்றுக்கிட்டு தெரியாம வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால பேப்பரே கையில வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சாரு. தெரிஞ்சு படிக்கும் போதுமே தவறா படிக்கிறாரு.
பாத்தீங்களா? அவரே சாரி கேக்குறாரு. நிதானமா பேச மாதிரி தெரியல, தடுமாற்றங்கள் இருக்கு. சாரின்னு எத்தனை இடத்துல சாரி கேட்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, நான் பார்த்தேன் அது கரெக்டானு தெரியல, ரிதம் பிடிக்க முடியலன்னு சொன்ன மாதிரி இருக்கு ஒரு வார்த்தை. சொன்னாரா? அப்படி ஒரு வார்த்தை. ஆமா, எனக்கும் அப்படிதான் கேட்டுச்சுல்ல. ரிதம் பிடிக்க முடியல. இது என்ன ரிதம் பிடிக்க முடியல? இது என்ன பஞ்ச் டைலாக்கா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதனால வந்து எனக்கு இது சார் இன்னொன்னு, விஜயகாந்த் மாதிரியான ஆளுமைகள் வரும்போது அவர் துணிச்சலா வந்துட்டாரு. அவருக்கும் கிரௌடு எல்லா நடிகர்களுக்கும் வர்றது வந்திருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரச்சார பரப்புரையில உயிர் பலிகள், மகாமகம் வேற, ஒரு பரப்புரையில நடக்கிற உயிர் பலியா இதை வந்து நம்ம பாக்குறோம். இந்தியாவுல அப்படி எந்த ஒரு பரப்புரையிலும் இப்படி நடந்துச்சுதான்னு எனக்கு தெரியல. இல்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜயகாந்தோ இல்ல எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ வரும்போது கிரௌட் இருந்திருக்கு. பாப்புலேஷன் அன்னைக்கு தேதி கம்மியா வந்திருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஜய் மட்டும் இல்ல, இப்ப நிறைய எல்லா கட்சிகளுமே இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்னு ஒரு குரூப்பை கூப்பிட்டு வராங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி எந்த நாலேஜும் இருக்காது. பவன் கல்யாணுக்கு ஒர்க் பண்ண அதே டீம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒர்க் பண்ணுது. இங்க அன்புமணிக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த டீம் தான் இப்ப வந்து விஜய்க்கு ஒர்க் பண்றாங்க. இவங்க ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்றாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரோட் ஷோ எப்படி பண்ணணும், இந்த ரோட் ஷோன்ற வார்த்தைகளே புதுசா இருக்கு. இதெல்லாம் இந்த சோசியல் இன்ஜினியரிங் சொல்ற இந்த 2014 எலெக்ஷனுக்கு பிறகுதான் அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். என்ஜிகேன் படம் கூட செல்வராகவன் அதை பத்தி எல்லாம் எடுத்தாரு இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த கிரௌட் அப்படி கூட்டணும்னா தாமதமா போக சொல்றதுல இருந்தே, எந்த பாயிண்ட்ல பேசணும்னு சொல்றதுல இருந்து, இன்னொன்னு சொல்றது, எனக்கு இடங்கள் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, போலீஸ் தரப்புல சொல்றது, நீங்க கேட்ட இடங்கள் அதை விட சிறிய இடங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் சிறிய இடங்கள் கேட்குறாங்கன்னா, அப்பதான் அடர்த்தியா தெரியும் அப்படின்றதுக்காக. இவங்க அதை நிர்மல்குமாரே பேசியிருக்காரு, அந்த பைட் கூட பார்த்துருப்பீங்க. அப்போ எங்க நாங்கள் போய் ப்ரப்பரை பண்றது, மக்கள் நெருக்கம் இல்லாதன்னா நாங்கள் பாலைவனத்துல தான் நடத்தணுமா அப்படின்னு பேசுறது ஒரு பொறுப்பான ஒரு அரசியல் கட்சி பேசக்கூடிய பேச்சா? ஒரு எதிர்கட்சின்னு சொல்றீங்க, நீங்க பேசுற பேச்சு அப்படின்னு விமர்சனம் வருது. அப்போ இந்த பாயிண்ட் இங்கே தான் பேசணும் அப்படின்னு அவங்க பிக்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஃபோக்கஸ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டே வாங்க, நீங்க எல்லா இடத்துலயும் வந்துகிட்டே இருந்தா அந்த மாஸ் குறையும், குறிப்பிட்ட பாயிண்ட்ல எந்திரிச்சு வரும்போது தான் அந்த மாஸ் உங்களுக்கு ஏறும் அப்படின்னு தவறா அந்த பின்னாடி இருக்க டீம் வழிகாட்டுதல்னாலதான் இந்த விபத்து காரணம்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. நிச்சயமா தவறான வழிகாட்டுதல் தான் விஜய் போறாரு. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா சார், விஜயும் தன்னை ஒரு சினிமா ஸ்டாரா தான் நினைச்சிட்டு வராரு. அரசியல் தலைவனா நினைச்சிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதை வந்து அந்த சூழ்நிலையை வந்து பக்குவமா வந்து அதை எதிர்நோக்கிறதுக்கான துணிவு இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விஜயோடைய ரசிகர்களும் தொண்டர்களா மாறின மாதிரி தெரியல. அவங்களும் ரசிகர்களாகவே தான் இருக்காங்க சார். இது வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் இருந்திருக்கு, எத்தனையோ காங்கிரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருந்திருக்கு. எத்தனையோ கட்சிகள் வந்து பாஜகலேருந்து பல கட்சிகள் இருக்குது. இவங்க எல்லாரும் கூட்டம் நடத்துகிறாங்க, இவங்க எல்லாரும் மாநாடு நடத்துகிறாங்க, இவங்க எல்லாரும் பரப்புரைக்கு போகிறாங்க, எல்லாமே எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து விசிலடிச்சான் குஞ்சுகள்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து வேற எங்கேயாவது, அதில் அவங்க ரசிகர்கள் கிடையாது, அவங்களாம் தொண்டர்கள் முறையாக இருப்பாங்க. அந்த மாதிரி வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? விஜய் கட்சியில் தான் இது நடக்குது. ஒன்றுமே இல்லை சார். மதுரை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த 1,00,000 சேரையும் உடைச்சு போட்டு போகிறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான மனநிலை? அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஆக்கிற ஆளுங்களா நீ இல்லை, அதாவது உருவாக்குற ஆளுங்களா நீங்கள் இல்லை, ஒரு விஷயத்தை அழிக்கிற ஆளுங்களா நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான கண்டிப்பு யார்கிட்ட இருந்தால் வருதா, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் யார்கிட்ட இருந்தால் வருதா அப்படின்னா யார்கிட்ட இருந்தும் வரல. ஒரு பள்ளி இருக்குது அப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்து பெரம்பெடுத்துட்டு வந்தால் தான் அந்த மாணவர்கள் கேட்பாங்கன்னா, பெரம்பெடுத்துட்டு வந்து அடிக்கிறதெல்லாம் இப்போ நின்று போச்சு. அந்த கண்டிப்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்மளே படிக்கும்போது என்ன சொல்லுவோம், அந்த மேக்ஸ் மாஸ்டர் வந்தானா கொண்டு விடுவான்டாவன் வேற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த கண்டிப்பு வந்து எங்கேயாவது யாராவது கொடுக்குறாங்களா அந்த கட்சியில் அப்படின்னா கொடுக்கல. கட்டமைப்பு இல்லை சார். முதல்ல வந்து கட்டமைப்பு இல்லை, எதுவுமே வந்து கட்டமைப்பு தான். ஒரு பில்டிங் கட்டுறோம், அதனுடைய அஸ்திவாரத்தை முதல்ல ஸ்ட்ராங்காக போடணும். அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டால் தானே எவ்வளோ 18 மாடி 20 மாடி பில்டிங்கு கட்டினா கூட அது அப்படியே நிற்கிது. அஸ்திவாரம் தான் மெயின். அந்த அஸ்திவாரமே இல்லாமல் இது எப்படின்னா அந்தரத்தில் தொங்குற பாலம் மாதிரி வந்து பில்டிங்கை கட்டி வச்சிருக்காங்க இவங்க தாவேகா. ஸோ அப்படி வந்து இது வந்து அஸ்திவாரம் இல்லைன்னா விழுந்துரும். இனி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு பெரிய ஆர்வமா அவரும் வந்தாரு, கிரௌடெல்லாம் வந்ததை வந்து அவரும் என்ஜாய் பண்ணாரு. இப்படி நடந்ததுக்கு பிறகு இந்த வாரம் அந்த சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிருக்காங்க. இதுக்கு பிறகு நடக்குமான்னு தெரியல. ரத்து பண்றது இல்ல, இந்த வாரம் சுற்றுப்பயணத்துக்கு கொடுக்க மாட்டாங்க யாருமே. முதல்ல ரத்து பண்றதே, நாங்க ரத்து பண்ணிட்டோம்னு சொல்றதே தப்பு தெரியுமா உங்களுக்கு? அதாவது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. 41 உயிரை வந்து பழி வாங்கியிருக்கு அந்த சம்பவம். அப்படி இருக்கும்போது அடுத்த சுற்றுப்பயணம் ரத்து அப்படிங்கிறது ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுவே தவறான ஸ்டேட்மெண்ட். என்ன கேட்டீங்கன்னா சைலண்டா இருக்கணும். நீங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் அடுத்த வாரம்னா, சரி நீங்கள் போங்க,
யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். எந்த ஊரில் பர்மிஷன் கொடுக்குறான்னு கோர்ட்டே ஆர்டர் போட்டுருவாங்க. இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க நீங்கள், இப்போ 2:30 மணிக்கு வருது நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு வழக்கு மதுரை கோர்ட்டில் வந்துடும். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து நீங்கள் உத்தரவிடணும்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க. நான் வந்து ஜட்ஜ் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாரு, சார் நீங்கள் வந்து 8:45க்கு வந்து நீங்கள் நாமக்கல்ல இருக்கேன்னு சொன்னீங்களே, இப்போ 8:45 நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்பாரு. அதுக்கு பதில் சொல்லணும். சொல்லணும்ல. 8:45 மெட்ராஸ் சார், இது வந்து எவ்வளவு பெரிய அபத்தம் சார். 8:45க்கு நாமக்கல்ல மக்களை அட்ரஸ் பண்ணேன்னு சொல்லும் போது அங்க ஒரு பெரிய காலதாமதத்துக்கு பிறகு வந்த விஜய் மன்னிப்பு கேட்டாரா? எதுவுமே கேட்கலையே. இது மன்னிப்பு கேட்கறது இல்ல, இது எல்லா இடத்துலயும் அவர் தானே பண்றாரு. இது அவரோட ஸ்ட்ராட்டஜி, இது அவரோட ஸ்ட்ரென்த். இப்ப எம்ஜிஆர் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் நேரங்கள்ல பகல் 12 மணிக்கு ஒரு ஊருக்கு வருவேன்னு சொல்லுவாரு. ஆனா நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்திருக்காரு. ஆனா தொடர்ந்து சுற்றுப்பயணங்களா இருக்கும். தொடர்ந்து அங்க இந்த ஊரு அந்த ஊரு அந்த தொகுதி இந்த ஒவ்வொரு தொகுதியா போவாங்க, ஊர் ஊரா சுத்தி வருவாங்க. அப்படி இருக்கும்போது தொடர் பயணத்துல வந்து தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாமதமா வந்திருக்காங்க, மக்கள் வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. கலைஞருக்கு வராத கூட்டமா பெரிய கூட்டமெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இவர் ஏதாவது தொடர் சுற்றுப்பயணத்தில் இருந்தாரா? இந்த 8:45 மணிக்கு வந்து நான் திருநெல்வேலியில இருந்தேன், அங்கேருந்து நான் வரதுக்கு வந்து மதுரைக்கு வந்தேன், மதுரையிலேருந்து நான் உசிலம்பட்டிக்கு போனேன், அதுல இருந்து இங்க வரதுக்கு தாமதம் ஆயிருன்னு சொல்றதுக்கு காரணங்கள் இருக்கா? நீங்க கிளம்பினதே லேட் ஆச்சு, வீட்லயே நீங்க ஜாலியா கிளம்பி வரீங்க. அப்ப உங்களுக்கு மக்கள் வெயிட் பண்ணுவாங்கற எண்ணமா, இல்ல வந்து நேரமாக ஆக வந்து கூட்டம் ஜாஸ்தியாகுங்கிற எண்ணமா? ஸோ இது என்ன எண்ணம் எனக்கு தெரியல. அதாவது ஒரு பெரிய கூட்டம் இருக்கு சார், அந்த கூட்டத்துக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கல, நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஓகேவா? எவ்வளோ நேரம்? 7-8 மணி நேரமாக கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த கூட்டத்துக்கு போய் ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஒரு தண்ணி ஏதாவது கொடுத்து பாருங்களேன், ஆவாவுன்னு சாப்பிடுவாங்க. காரணம் என்னன்னா அந்த பசி. அதே மாதிரி நீங்க வந்து உங்களை வந்தா மக்கள் வந்து பெரிய அளவுல கொண்டாடணும். விஜய் 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 உங்கள் விஜய் உங்கள் விஜய் 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 என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல, ஏதோ பாட்டு உங்க விஜய் உயிரென வாரேன்னா அது எனக்கு தெரியல. நான் ஏதோ கேட்கும்போது காதுல விழுது. சினிமா மாதிரி பாட்டு போட்டு வரீங்க சார், எல்லாம் வேணாம் சார். நீங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா அரசியல்ல சாணக்கியத்தனம் வேணும், தந்திரம் வேணும், எல்லாம் வேணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம வந்து நீங்க அரசியல் பொறுப்புணர்வும் வேணுமே. சேவை மனப்பான்மை பொறுப்புணர்வுலாம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அவர் சொல்றாரு நான் மக்களுக்கு சேவை பண்ண போறேன்னு சொல்றாரு, ஆனா அதுக்கான பொறுப்பு அவர்கிட்ட இருக்கா? சார் செயல்பாடே எதுவுமே இல்லை சார். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்களை வந்து எல்லா தலைவர்களும் வந்து அங்கே களத்தில் போய் பார்க்குறாங்க. இவர் வந்து பனையூர் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு. எல்லாமே இப்படி தான் பண்ணுறாரு. அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடியும் ஜெயலலிதா எல்லாருமே வந்திருக்காங்க, கலைஞர் எல்லாமே வரும்போது ஒரு வேன்ல வருவாங்க. அந்த வேன்ல வரும்போது அவங்க ரோட்ல பார்த்துட்டு கையசிச்சுட்டு வருவாங்க, இதெல்லாம் இருக்கும். இந்த கல்ச்சரே லாஸ்ட் ஒரு எலெக்ஷன்ல ஆந்திரால தான் அந்த பவன் கல்யாண், அவர் ஒரு நடிகர், அவர் தான் அந்த கேரவேன்ல பிரச்சாரம் பண்றதை பண்ணாங்க. அதே டீம் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அவரும் ஒரு பஸ்ல வர்றாரு. சுந்தரா டிராவல்ஸ் எல்லாம் கூட திமுக விமர்சனம் பண்றாங்க. இப்போ விஜயும் ஒரு கேரவேன்ல வர்றாரு. அவரு நாமக்கல்ல முடிச்சுட்டு அடுத்து வரும்போது அவர் ஒரு கேரவேன்ல ஏசில உள்ள இருந்துகிட்டு அப்படிதான் வராரு. அவர் மக்களுக்காக வரேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு. 2006 தேர்தல் 234 தொகுதியிலையும் விஜயகாந்த் சூறாவளி பிரச்சாரம், எம்ஜிஆருடைய பிரச்சாரம் வேணும் தான் ஜானகி அம்மா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். வெயிலே வருவார். அவர் ஏற்கனவே அவர் கருப்பா இருப்பார், கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்லுவாங்க. அதுல இன்னும் கருத்து போய் வேர்த்து விறுவிறுத்து தான் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்கு. ஏன்னா நடிகன்னா ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் ஏசிலேயே இருந்துட்டு போயிடுவாங்க அப்படின்றலாம் உடச்சி பண்ணினாங்க. இவரும் அப்படி மக்களுக்காக வரேன், உங்க விஜய் உயிரென வரேன்னு சொன்னவர் அவர் ஒரு ஏசிக்குள்ள கேரவன்ல இருந்துட்டு அந்த இடத்துல தான் வந்து பேசுறேன் அப்படிங்கும்போது அங்க என்ன நடக்குதுன்றதே அவருக்கு கெஸ் பண்ணவே ரொம்ப நேரம் அடிச்சதே அந்த லைவ்ல பார்த்தோம். என்ன ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி கட்டு இருக்கு அப்படின்லாம் கேட்கறாரு. அது ரொம்ப தாமதமா தான் அவருக்கு தகவலே தெரியுது. ஆனா ஃபர்ஸ்ட் இதுலயே அவ்வளவு கூட்டம் வரும்போதே நமக்கெல்லாம் ஒரு பதைப்பதைப்பு இருந்துச்சு. இந்த கூட்டத்துல ஏதாவது நடந்துட்டா என்ன ஆகுறது, அது இன்னும் அவங்களுக்கு இருந்திருக்கணும், நம்ம கட்சிக்கு என்ன ஆகும், நம்மளுடைய எதுக்கு என்ன ஆகும், அதெல்லாம் யோசிக்க தவறிட்டாரோ. இப்ப என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச சுற்றுப்பயணம் இல்ல, அரசியல் பயணமே முற்றுப்புள்ளிக்கு வருமா? நின்னா மக்கள் எப்படி இதை பார்ப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இங்கதான் விஜய்க்கு பெரிய சேலஞ்ச் காத்திருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து விஜய் வந்து எந்திரிச்சிட்டாருன்னா பெரிய சக்சஸ். இந்த பாயிண்ட்ல கரெக்டாக எந்திரிக்கணும்.
இந்த 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 பிரச்சனையிலேருந்து அவர் வந்து வெளியில் வரணும். வெளியில் எப்படி வரப்போறாருன்னு தெரில. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா சார்பாக யாருமே கரூருக்கு போகல, யாருமே ஆறுதல் சொல்லலை, எதுவுமே பண்ணலை. 20 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லிட்டாரு. அந்த 20 லட்ச ரூபா இவர் நேராக போய் கொடுப்பாரா அப்படின்னா கிடையாது, யாராவது ஆளை விட்டு தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே அவர் போகிறதுக்கு இப்போ யோசிக்கிறாரு. இனி வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்தில் அதாவது ஒரு பயம் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சார். இந்த மாதிரியான சூழ்நிலை விஜய்க்கு ரொம்ப புதுசு. விஜய் அரசியலில் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த 1.5-2 வருஷத்தில் புதுசு. இது வரைக்கும் விஜய் என்னென்னா எல்லாருக்கும் சவால் விட்டுக்கிட்டு வேனில் வந்துக்கிட்டு மாநாட்டில் பேசிக்கிட்டு நான் பண்ணுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் அதே வீரவசனத்தை பேசுகிற அளவுக்கு அவர் வீரியமாக வருவாரா, மறுபடியும் வீரியமாக செயல்படுவாரா? கூட்டம் வரும் நிச்சயமாக, மறுபடியும் வந்தால் மறுபடியும் கூட்டம் வரும். ஆனால் விஜயினுடைய செயல்பாடு அப்படி இருக்குமா? விஜய் நிச்சயமாக வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லணும். அது என்ன அப்படின்னா, மனதளவில் வந்து ரொம்ப வந்து உடைஞ்சு போயிருப்பார். ஏன்னா வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேற, அவர் வளர்க்கப்பட்ட விதம் வேற, அவர் நடிகன் ஆனதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற மாதிரியான லைஃபு, ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃபு. அதில் இருந்த ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வந்ததுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவர் நிச்சயமாக பாதிச்சிருக்கும். பெரிய லெவலில் அவர் மனசை உடைச்சிருக்கும், பாதிச்சிருக்கும். அதுலலாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த அளவுக்கு விஜய் வந்து மோசமானவர் கிடையாது. அதாவது அவருடைய செயல்பாடுகளில் தான் குறை இருக்குன்னு நம்ம விமர்சனம் பண்ணுறோமே தவிர, விஜய் நல்ல மனிதர் தான், நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய மனிதர் தான். அதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும் சார். அதுக்கு தயார்படுத்தாம மீண்டு வருவாரா அப்படின்னா மீண்டு வந்து தான் காமிக்கணும். மீண்டு வந்து தான் இந்த சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணணும். மீண்டு வந்தால் தான் நீங்கள் மறுபடியும் அரசியலில் நிற்க முடியும். இது இப்படியே நீங்கள் வந்து பின்னடைவா நீங்கள் நினச்சி பின்னாடி உட்காந்துட்டீங்க, பனையூர் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற செல்வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். மறுபடியும் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி எந்திரிச்சு வரணும். அப்படி வரணும்னு நினைக்கும் போது ஒரு வாட்டி நீங்கள் விழுந்துட்டீங்க, ஒரு வாட்டி நீங்கள் மண்ணை கவிட்டீங்க, மறுபடியும் எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்கணும்னா வீறு கொண்டு எழுகணும். எழும்போது உங்கள் கூட நான் சொன்னேன்ல, இப்போ குறைகள்லாம் சொன்னேன்ல, கூட பக்கபலமான ஆட்கள் அவங்க இவங்க எல்லாரையும் பக்கமாக வச்சுக்கிட்டு ஒரு கட்டமைப்பு வந்து தயார் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து நின்னார்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி இருக்கும். அதை பண்ணணும், அதை பண்ணால் நல்லது. இல்லை அதுதான் அதை பண்ணுவாரான்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், அனிதாவுடைய மரணமாக இருக்கட்டும், அண்மையில் நடந்த அஜித்தினுடைய லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே விஜய் வந்து ஒரு நள்ளிரவில் யாரும் கூட்டம் வரக்கூடாதுன்னு போயிட்டு மெரினா போராட்டத்தில் கூட அவர் வந்து கட்சி கட்டிட்டு வந்து நின்ன ஒருத்தர். நான் தான் வந்து மீட்க போகிறேன்னு சொன்ன ஒருத்தர். இன்னைக்கு அவருடைய கட்சி ஒரு பிரச்சாரத்தினால இது நடந்தது. 41 வீடுகளுக்கு கரூரில் அவர் போய் பார்க்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அன்னைக்கு அவர் ட்வீட் போட்ட அதே சமயம் வந்து நான் அதே ஐடி விங் அவங்களெல்லாம் வச்சு வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன்ஸை வச்செல்லாம் அதை ட்வீட் போடுறாங்கன்னா அதுவும் ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் கார்ப்பரேட் இந்த ஐடி விங் இந்த தேர்தல் வகுப்பாளர்கள் பின்னாடி விஜய் போனால் எப்படி மீண்டு வருவார், என்ன ஆகும்? இந்த கார்ப்பரேட்டிவ் வகுப்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல சார், அதெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் செல்லுபடி ஆகுது சார், ஒரு சில இடங்களில் மைனஸ் ஆயிரும் சார். நீங்கள் வந்து இந்த என்னதான் நீங்கள் வியூக வகுப்பாளராக இருந்தாலும் நீங்கள் மக்களாக நீங்கள் வந்து நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மதிப்பு. நீங்கள் கேட்குறீங்க இந்த 41 வீட்டுக்கு வந்து விஜய் போக முடியுமா அப்படின்னா போகணும். இன்றைக்கி வந்து 41 வீட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு செல்வாக்கு. அது இல்லாமல் நாளைக்கு வந்து எலெக்ஷனில் பிரச்சாரம் வந்து தீவிரமானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்து பொருளெல்லாம் போக வேண்டியிருக்கும், எல்லா இடத்துக்கும் போக வேண்டியிருக்கும். அதாவது வந்து கார் போக முடியாது, நீங்கள் நடந்துட்டு 8 கிலோமீட்டர் நடந்து போகணும், எல்லாரையும் பார்க்கணும், வீடு வீடாக மக்களை போய் பார்க்கணும். பார்த்துருக்காங்கல்ல இருக்கிற தலைவர்கள்லாம், எல்லாருமே பார்த்துருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லைன்னா நீங்கள் அரசியலுக்கு வரதே வேஸ்ட்டு. அரசியல் அப்படின்னா அரசியலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ்டோடு நீங்கள் வந்து நடந்துக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.